வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, புலராத பொழுது சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே ஆரவாரம் அடங்கி இருந்தது. கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் திண்ணையிலும் மொட்டை மாடியிலும் கிடைத்த இடத்தில் முடங்கி கிடந்தார்கள். பந்தலின் கிழக்கு மூலையில் கேஸ் லைட் தன்னந்தனியாய் மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அதன் இரைச்சலையும் அதை சுற்றி பறந்து கொண்டிருந்த பூச்சிகளின் மெல்லிய ஒலியையும் தவிர வேறு சப்தமே இல்லை. காய்கறி நறுக்கி கொண்டிருந்த சமையற்காரர்கள் கூட வேலையை முடித்துவிட்டு சமையற்கட்டிலேயே படுத்து தூங்கிவிட்டார்கள் போலிருக்கிறது. உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தெளிவற்ற அந்த பேச்சு குரல்கள் கூட ஓய்ந்து விட்டன. கல்யாண கூடத்தில் மாட்டியிருந்த பெரிய கடிகாரம் டான் டான் என்று 2 முறை அடித்தது. தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த மல்லிகா எழுந்து உட்கார்ந்தாள். வலப்புறத்திலே மாமியும் குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விடு விளக்கின் மெல்லிய ஒளியில் மாமியின் கடைக்குட்டி ஜக்கு தன் பிஞ்சு கரங்களால் தாயை அணைத்து கொண்டு தூங்குறதை அவள் ஆவலுடன் பார்த்தாள். தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டுவிட்டு ஜக்கு சிரித்து கொண்டிருந்தான். இடப்புறத்தில் வரிசையாக அம்மாவும் குழந்தைகளும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லோருமே நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிம்மதியற்ற நிலை என்று எண்ணமிட்டாள் மல்லிகா. கட்டில் கிரீச்சிட்டது. சுவரோரமாக கிடந்த கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த தங்கை மாலா புரண்டு படுத்தாள். குழந்தை ஜக்குவை போலவே அவளும் ஏதோ இனிய கனவு கண்டிருக்க வேண்டும். நாணம் கலந்த புன்னகையின் மெல்லிய ஒளிக்கீறல் அவள் இதழ்களிலே நெளிந்தது. பொழுது புலர்ந்தால் அவளுக்கு கல்யாணம். இனிய கனவுகளுக்கு கேட்பானேன்? எழுந்து போய் கட்டிலின் அருகே நின்று மாலாவின் முகத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தை ஜக்குவின் முகத்தைப் போலத்தான் கள்ளங்கபடில்லாத மோகனம் தங்கையின் முகத்திலும் ஒளி வீசி கொண்டிருந்தது. மல்லிகாவின் கண்கள் கலங்கின. தெரித்து விழத் துடிக்கும் கண்ணீர் முத்துக்களுக்கு புடவை தலைப்பால் அணை போட்டுவிட்டு அங்கிருந்து அகன்று மாடி வராந்தாவிற்கு வந்தாள். கல்யாண பந்தலின் மேற்கூரை தெருவை மறைத்து கொண்டு வராந்தாவை ஒட்டினாற் போல உயர்ந்து நின்றது. கீழே பந்தலின் கிழக்கு மூலையில் நின்ற கேஸ் லைட் மட்டும் அவளைப் போலவே இன்னும் விழித்து கொண்டிருந்தது. அவள் இருதயத்தை சுற்றி சுற்றி பறந்து வேதனை சிந்தனைகளைப் போலவே அந்த கேஸ் லைட்டை சுற்றி பூச்சிகள் தெளிவற்ற ஒலி எழுப்பியவாறு பறந்து கொண்டிருந்தன. நிலவின் ஒளியை வைகரையின் மெல் ஒளியாக எண்ணி ஏமாந்த காகம் எங்கிருந்தோ கரைந்த ஒலி நிசி மௌனத்தை துளைத்து கொண்டு ஒலித்தது. ஏமாற்றம். இந்த சொல்லின் நினைப்பிலேயே மல்லிகாவின் நெஞ்சம் இருண்டு போயிற்று. நெஞ்சிலே மண்டிய இருளையும் நேரெதிரே வெளியில் கவிந்திருந்த இருளையும் ஊடுருவிக் கொண்டு எத்தனையோ ஜோடி கண்கள் பரிதாபமாக அவளை பார்ப்பன போலிருந்தன. மத்தியானம் அவள் ஜட்காவில் வந்து இறங்கிய போது அப்படித்தான் அவளை எல்லோரும் பார்த்தார்கள். என்னவோடி அம்மா, எங்க வராமல் இருந்து விடுவாயோ என்று நினைத்தோம். நல்ல வேளைதான். அவள் படி ஏறுகையிலேயே அத்தை அவளை இப்படித்தான் வரவேற்றாள். அவளுக்கு என்னவோ போல இருந்தது. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க கூடாதோ என்று கூட ஒரு கணம் நினைத்தாள். ச, நான் இன்னாமலா மாலாவுக்கு கல்யாணம் என்ற இன்னொரு கேள்வியும் கூடவே எழுந்து முன்னதை மடக்கிவிட்டது. ஆனாலும் மனதில் ஏன் இந்த வேதனை? நாளைய தினம் மாலாவின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது. அவள் மனதில் இப்போது என்னென்ன கற்பனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். சற்று முன் நான் அருகில் போய் நின்ற போது கூட ஏதோ இனிய கனவு கண்டுவிட்டு தானே சிரித்து கொண்டிருந்தாள். மாலாவின் மகிழ்ச்சியையே என் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருந்தேனே. என்னால் அவள் பெறும் இந்த மகிழ்ச்சியில் ஏன் பங்கு பெற முடியவில்லை? அவள் இன்ப கனவில் புன்னகை பூத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இருளை பார்த்து கொண்டு நான் ஏன் இப்படி புழுங்கி தவிக்கிறேன்? மாலாவின் மகிழ்ச்சியை நீ எப்படி உன் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அது அவளுக்கு தெரியாது. அவள் நிஜமாகவே உன் மகிழ்ச்சியை தன்னதாக எடுத்து கொண்டு விட்டாள் என்ற யாரோ காதோடு காதாக முனகுவது போல் இருந்தது. எங்கோ கார் ஹாரன் சப்தம்
இருளிலே தனித்து ஒலித்தது. நினைவின் இறக்கைகள் மல்லிகாவை சென்னையில் இருந்த அவள் மாமாவின் வீட்டு வாசலில் கொண்டு நிறுத்தின. கையில் கட்டு புத்தகங்களுடன் அவள் கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். வாசலில் கார் நின்று கொண்டிருந்தது. மாமாவை பார்க்க யாரோ வந்திருந்தார்கள். இவ்வளவு சம்பாதிக்கிறாரே மாமா, ஒரு கார் வைத்து கொள்ளக்கூடாதோ? அப்போது இப்படி பேருந்துக்காக வரிசையிலே நின்று அப்படியாக இடம் கிடைத்தாலும் கயிற்றிலே தொங்கி இவ்வாறெல்லாம் சிரமப்பட வேண்டாமே என்று நினைத்து கொண்டாள் அவள். ஹலோ மிஸ் மல்லிகா, காலேஜுக்கு தானே? என் காரில் வருவதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? மல்லிகா திடுக்கிட்டு திரும்பினாள். வீட்டின் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்த குமார் தான் பேசினான். காலேஜில் அவளுடன் படிப்பவன் அவன். படிப்பில் கெட்டிக்காரன், யார் வழிக்கும் அதிகமாக வராதவன். அவ்வளவுதான் அவனை பற்றி அவளுக்கு தெரியும். அவனை அவளுக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. அவன் இங்கு வந்து சேர்ந்தான்? இல்லை, நான் பேருந்திலேயே போகிறேன். ஏன்? இது என்ன அசட்டு கேள்வியோ என்று நினைத்து கொண்டாள் அவள். நானும் கல்லூரிக்குத்தான் போகிறேன், பேசாமல் ஏறிக்கொள்ளுங்கள். மல்லிகாவினால் மேலே பேச முடியவில்லை. குனிந்தபடியே நடந்து போய் பின் இருக்கையில் ஏறி உட்கார்ந்தாள். வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும்? மாமா என்றாள் மல்லிகா. அப்பா அவரிடம் ஒரு புத்தகம் வாங்கி இருந்தாராம். அதை திருப்பி கொடுத்து வர சொல்லி அனுப்பினார். வந்தால் இங்கே? பேசிக்கொண்டே காரை ஓட செய்தான் குமார். கார் பீச் ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. குமார் தான் ஓட்டிக்கொண்டு சென்றான். மல்லிகா வெளியே பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்த கட்டிடங்களை பார்த்து கொண்டிருந்தாள். என் காரில் வருவதற்கு ஏன் அப்படி தயங்கினீர்கள்? மல்லிகா திரும்பினாள். சும்மாதான். குமார் சிரித்தான். இது என்ன அசட்டு பதில்? என் நன்னடத்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான். சேச்ச, அதெல்லாம் ஒன்றுமில்லை. பின்ன? அவளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை. அவனும் மேலே ஒன்றும் பேசவில்லை. அவள் பக்கமாக திரும்பி அர்த்தம் நிறைந்த ஒரு புன்னகையை வீசிவிட்டு திரும்பிக் கொண்டான். அவன் ரஸ்தாவை பார்த்து கொண்டு காரை ஓட்டிய போதிலும் அவனுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த அவளுக்கு அவன் முகமும் புன்னகையும் எப்போதும் எதிரே தெரிந்தன. கல்லூரி வந்தது. காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து பின் பக்கத்து கதவை திறந்து விட்டான் குமார். கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் ஒரு கணம் நின்று மல்லிகா காரில் இருந்து இறங்குவதை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே நடந்தனர். வெட்கத்தினாலும் இன்னதென்று புரியாத ஒரு கலவரத்தினாலும் அவள் நெஞ்சு படபடக்க குமாருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து போய் விடுவிடுவென்று வேகமாக நடந்து மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினாள். இந்த வினோத பெண்ணை பார்த்து பெருமூச்சு விட்டு தன் வகுப்பறையை நோக்கி நடந்தான் குமார். அன்று முழுக்க மல்லிகாவுக்கு வகுப்பில் பாடமே ஓடவில்லை. ஆசிரியர்கள் வந்து ஏதேதோ பிரசங்கம் செய்துவிட்டு போனார்கள். அவர்கள் சொன்னது எதுவுமே அவள் மனசுக்கு கேட்கவில்லை. என் நன்னடத்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சிரித்தவாறே பேசிய குமாரின் குரல்தான் அவள் இருதயத்துக்கு கேட்டது. அந்த மோகன முகம்தான் நினைவிலே நின்றது. அவர் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? கர்வம் பிடித்தவள் என்று நினைத்திருப்பாரோ? அவர் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன? ச, அப்படி இருக்க முடியுமா? அவளே எதிர்மறையான கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதில் கூற தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அதற்கு பின் 2 நாட்கள் அவள் குமாரை பார்க்கவில்லை. எதையோ தொலைத்து விட்டாற் போல இருந்தது அவளுக்கு. இத்தனை நாளும் இல்லாதபடி இப்போது ஏன் இப்படி? காரணம் தெரியாதிருந்தும் கலவரம் மட்டும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவர் எப்போதும் கல்லூரிக்கு சரியாக 10 மணிக்குத்தானே வருவார். அந்த நேரத்தில் வராந்தாவில் போய் நின்றால் அவர் கண்ணுக்கு தென்படாமல் இருக்க முடியாது. என்னை பார்த்துவிட்டு பேசாமல் போக மாட்டார். இப்படி நினைத்து கொண்டே கல்லூரி வெளி வராந்தாவிற்கு வந்து நின்றாள் அவள். கண்கள் வெளிப்புறத்தில் இருந்து கல்லூரிக்குள் வரும் பாதையையே பார்த்து கொண்டிருந்தன. அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சரியாக 10 மணிக்கு குமாரின் பச்சை வண்ண பியூக் கார் உள்ளே நுழைந்தது. மல்லிகாவின் இருதயம் ஏனோ படு வேகமாக அடித்து கொண்டது. இப்போது என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? என் நெஞ்சு ஏன் இப்படி துடிக்கிறது? காரில் இருந்து இறங்கி கதவை அரைந்து சாத்திவிட்டு திரும்பியதுமே அவன் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த மல்லிகாவை பார்த்து விட்டான். கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்து கொண்டே மலர்ந்த முகத்துடன் கம்பீரமாக நடந்து அவள் எதிரே வந்து நின்றான் அவன்.
அவனது ஆண்மை எழிலில் அவள் உள்ளம் பரவசப்பட்டு போனாலும் ஏனோ ஒரு திகில் அவள் உடலை நடுங்க வைத்து கொண்டிருந்தது. சௌக்கியமா? அழகாக சிரித்து கொண்டே அவன் கேட்ட பாணியின் கவர்ச்சியைத்தான் அவளால் ரசிக்க முடிந்ததே ஒழிய அந்த கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை. என்ன யோசனை அப்படி? வராந்தா கைப்பிடி சுவரின் மீது ஒரு கையை ஊன்றிக்கொண்டு உல்லாசமாக நின்றான் அவன். ஒன்றுமில்லையே. மேலே என்ன பேசுவது? நீங்கள் கதை எழுதும் பழக்கம் உண்டோ? ஏன்? இல்லை, அநேகமாக இப்படி தன்னை மறந்த யோசனையில் மூழ்கி விடுகிறீர்களே, அதனால் தான் கேட்டேன். அன்றைக்கு காரில் இருந்து இறங்கியதும் திரும்பி கூட பார்க்காமல் ஏதோ யோசனையில் போய்விட்டீர்களே. நன்றி கூட சொல்லாமல் போனதைத்தான் அவன் அப்படி குத்தி காட்டி பேசுகிறான் என்பது மல்லிகாவுக்கு தெரிந்தது. மன்னிக்க வேண்டும் மிஸ்டர் குமார், நன்றி சொல்லக்கூட மறந்து போய்விட்டேன். என்னவோ யோசனை. வெட்கத்தினால் அவள் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. மல்லிகா திடுக்கிட்டு திரும்பினாள். அதனால் என்ன, பரவாயில்லை. ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்க வேண்டும். முயற்சி செய்கிறேன். குமார் இப்படித்தான் அவள் இருதயத்தில் புகுந்தான். அநேகமாக தினமுமே கல்லூரி ஆரம்பிக்கும் முன் குமார் அவளை சந்திப்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் இன்றுமே குமார் தான் அதிகமாக பேசினான். அவனை சந்திப்பதற்கு முன் என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்ற எண்ணமிட்டிருப்பாள் மல்லிகா. அவனை பார்த்தவுடன் எல்லாம் மறந்து போய்விடும். பேசும்போது அசையும் அவன் உதட்டையும் அவனது கம்பீர தோற்றத்தையும் பார்த்து கொண்டே சிலையாகி விடுவாள் அவள். அவன் தலை மறைந்த பின் கற்பனையில் தோன்றும் அவனுடன் எவ்வளவோ பேசினாள். கனவிலே வந்த அவனுடன் மணிக்கணக்கில் பேசினாள். நேரிலே அவன் அவள் முன் வந்து நின்றபோதுதான் நெஞ்சிலிருந்த வார்த்தைகளே வெளி கிளம்பாமல் போயின. ஒன்று மட்டும் அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. தனக்கு சொந்தமாக மனசு என்பதே இனி இல்லை. இருப்பதெல்லாம் குமாருக்கு சொந்தமான மனசுதான். ஒரு நாள் சனிக்கிழமை அன்று அவளுக்கு பரிசோதனை பயிற்சிக்கான பிரத்யேக வகுப்பு இருந்தது. அதனால் கல்லூரிக்கு வந்திருந்தாள். வகுப்பு முடிந்து அவள் மாடி படிகளிலிருந்து இறங்கி வருவதற்கும் குமாரின் கார் அங்கே வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. என்ன மல்லிகா, சிறப்பு வகுப்பா? ஆமாம். எங்கே இப்படி? மனசு சரியில்லை, ஒன்றுமே ஓடவில்லை. ஏதாவது படத்திற்கு போகலாமா என்று தோன்றியது. புறப்பட்டு விட்டேன். துணைக்கு யாராவது அகப்படுவார்களா என்று பார்க்கத்தான் இந்த பக்கம் வந்தேன். நல்ல வேளை, வந்தது வீண் போகவில்லை. நீங்களே கிடைத்து விட்டீர்கள். கிடைத்து விட்டேனா? அது என்ன அப்படி? அவன் முகம் சுண்டி போயிற்று. மிட்லண்டில் நல்ல படம், போய் பார்த்துவிட்டு வருவோம். படம் முடிந்ததும் நான் உங்களை வீட்டில் கொண்டு சேர்த்து விட்டு போகிறேன். ஆண்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்து விடுகிறது? அவளுக்கு ஏனோ திகிலாக இருந்தது. நான் வர முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டால் என்ன? எத்தனை ஆசையுடன் அழைக்கிறார். அதை ஒரே அடியாக பொசுக்கிவிட்டால் அவர் உள்ளம் எவ்வளவு கலங்கி போகும். என்னால் அவர் வருந்துவதா? என்ன செய்வது? இல்லை மிஸ்டர் குமார், நான் வருவதற்கில்லை. மாமி எனக்காக காத்து கொண்டிருப்பாள். சரியாக 2 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். குமார் அவளை பரிதாபமாக பார்த்தான். நான் உண்மையை சொல்லட்டுமா? உங்களுக்கு என்னுடன் வர விருப்பமில்லை. நீங்களாக ஏதாவது நினைத்து கொண்டால் நான் என்ன செய்வது? குமார் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். நீங்கள் வரப்போகிறீர்களா இல்லையா? இப்படி கேட்டால் இன்றைக்கு நான் இப்போது வீட்டுக்கு போய் ஆக வேண்டும். அதனால் தான். சரி, இனிமேல் நான் மட்டும் போய் படத்தை ரசித்தாற் போல்தான் உங்களை வீட்டில் கொண்டு விட்டு போகிறேன். கார் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. குமார் ஒன்றுமே பேசவில்லை. மல்லிகாவின் மனதிலே அமைதி குலைந்து போய்விட்டது. எண்ண அலைகள் தாறுமாறாய் வந்து மோதிக்கொண்டிருந்தன. பாவம், எவ்வளவோ ஆசையுடன் கூப்பிட்டார். இப்போது முகம் எப்படி சுண்டி போய்விட்டது. அவருடன் படம் பார்க்கும் ஆனந்தம். ஆனாலும் ஏனோ அப்படி அவருடன் தனியாக போக பயமாக இருக்கிறதே. இது ஏன்? லீலா எவ்வளவு குஷியாக ராமச்சந்திரனுடன் படத்துக்கு போய் வருகிறாள். அவளுக்கு ராமச்சந்திரனிடம் உள்ள அன்பு எனக்கு குமாரின் மீது இல்லையோ? இரவும் பகலும் என் நேரமும் என் இருதயத்தில் குமார் தானே இருக்கிறார். அவர் அன்போடு கூப்பிடும்போது அவருடன் போக எனக்கு ஏன் பயமாக இருக்கிறது? குமார், ஏன்? பின்புறம் திரும்பாமலே அவன் பேசினான். என் மேல் கோபமா? உன்மேல் எனக்கு என்ன கோபம்? விருப்பம் இருந்தால் என்னுடன் வருவதற்கும் இல்லாவிட்டால் வர முடியாது என்று சொல்வதற்கும் உனக்கு உரிமை இல்லையா என்ன? பேச்சு திடீரென எப்படி உரிமையில் தொடங்கியது?
அவளுக்கு அவன் மிகவும் நெருங்கியவனாகிவிட்ட உணர்வு ஏற்பட்டது. ஏன் இப்படி சலித்துக் கொள்கிறீர்கள்? சரி, ஆனது ஆகிவிட்டது. இன்றைக்கு நானும் படத்திற்கு போகப் போவதில்லை. நாளைக்கு நீங்கள் வருகிறீர்களா? ஒருமையிலும் பன்மையிலும் அவன் பேசிய தோரணை ஒட்டியும் விலகியும் உள்ள உறவை பலப்படுத்துவது போல் இருந்தது. என்ன பதில் சொல்வது? இன்னும் பார்ப்போம் தானா? அவளுக்கு தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது. வருகிறேன் என்று நிச்சயமாக சொல்லும் தெம்பு அவளுக்கு இல்லை. முடியாது என்ற மறுக்கும் தைரியமும் இல்லை. என்ன செய்வது? குமார் அப்புறம் ஒன்றும் பேசவில்லை. வீடு வந்தது. மல்லிகா இறங்கினாள். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மிட்லண்டில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் குமார். நாளைக்கு போவதா வேண்டாமா? அவளுக்கு இந்த பிரச்சனைதான் இப்போது பெரிய பிரச்சனையாக போய்விட்டது. ஏன் இவ்வளவு நேரம் மல்லிகா என்று கேட்டாள் மாமி உள்ளே நுழையும் போதே. வகுப்பு முடிய நேரமாகிவிட்டது. சிற்றுண்டி கூட சரியாக வேண்டியிருக்கவில்லை. ஏதோ பொறித்து எழுந்து விட்டாள். என்னடி அதற்குள்ளே எழுந்திருந்து விட்டாய்? வயிறு சரியில்லை மாமி. வயிறு சரியாகத்தான் இருக்கிறது. மனசுதான் சரியாக இல்லை. என்ன செய்வது? அவள் சிந்தனைகள் இதை சுற்றியேதான் திரிந்து கொண்டிருந்தன. நினைத்து பார்த்தால் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைதான். ஆனாலும் அவளுக்கு ஏனோ மலைப்பாகத்தான் இருந்தது. இளமை கனவுகளும் ஆசைகளுமாய் குமாரை அவள் இருதயத்திலே ஏற்றி வைத்துவிட்ட போதிலும் அவனுடைய குண அவகுணங்களைப் பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? தனியாக அவனுடன் படத்துக்கு போவது அவ்வளவு உசிதம் இல்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது. ஆசை போ போ என்று அடித்து துரத்திய போதிலும் அறிவு அவளை போகாதே என்று கூறி தடுத்து நிறுத்தியது. இரவு அவள் சரியாக தூங்கவே இல்லை. தன்னை மறந்து அவள் கண் அயர்ந்த போதும் ஏதோ பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். மறுநாள் சரியாக மத்தியானம் 2 மணிக்கு செருப்பை மாட்டிக்கொண்டு வாசல் வரைக்கும் வந்துவிட்டாள். அப்புறம் என்னவோ தோன்றியது. செருப்பை கழற்றி போட்டுவிட்டு மறுபடியும் உள்ளே போய் கட்டிலில் சாய்ந்தாள். எங்கேயோ புறப்பட்டாயே, போகவில்லையா என்றாள் மாமி. லீலா வீட்டுக்கு போகலாமா என்று நினைத்தேன். அப்புறம் வேண்டாம் என்று தோன்றிற்று. திரும்பிவிட்டேன். குமார் இப்போது தியேட்டரில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். என்னை காணாமல் ஏமாந்து போகப் போகிறார். ஏன் போனால்தான் என்ன? எழுந்திருந்தாள். மறுபடியும் ஏதோ தடுத்து நிறுத்தியது. அவளே உட்கார்ந்து விட்டாள். ஏனோ மனதில் பெரிய பாரத்தை ஏற்றி விட்டாற் போல ஆகிவிட்டது. மறுநாள் குமாரின் கண்ணில் படக்கூடாது என்று வராந்தாவிற்கே வராமல் இருந்தாள். அவனை எப்படி சந்திப்பது? ஆனால் மறுநாள் மட்டும் என்ன? 3 நாட்களுக்கு மேல் ஆகியும் குமார் அவள் கண்களில் படவே இல்லை. அவளுக்கு இப்போது அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. 4ஆம் நாள் காலை கல்லூரிக்கு சீக்கிரம் வந்து வராந்தாவில் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள். ஏனோ பைத்தியம் பிடித்தாற் போல இருந்தது அவளுக்கு. இன்று குமாரை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று அவள் மனசும் அடம் பிடித்து அழுதது. மணி 10 அடித்தது. குமாரின் கார் உள்ளே வந்தது. அவனும் இறங்கினான். ஆவலுடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள் அவள். காரின் கதவை படீர் என்று சாத்திவிட்டு டிரைவரிடம் ஏதோ சொல்லி விடுவிடுவென்று மாடிப்படிகளில் ஏறி வந்தான். அவன் வரும் திசையை பார்த்து திரும்பி நின்று கொண்டாள். தலை நிமிராமலே ஏதோ யோசனை செய்பவன் போல நடந்து வந்தான் குமார். குமார். அவன் அப்போதும் தலை நிமிரவில்லை. குமார். காதே கேட்காதது போல அவளை திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டான் அவன். சர்க் சர்க் என்ற அவன் பூட் சொல்லி அவள் இருதயத்தில் அழுத்தி கொண்டு இறங்கியது. அழுகை குமரி கொண்டு வந்தது அவளுக்கு. அவன் பின்னாலேயே ஓடி அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. எப்படி முடியும்? மாணவ மாணவியர் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். கல்லூரி துவங்கும் நேரமாகிவிட்டது. என்ன மல்லிகா, வரவில்லை என்று கேட்டுக்கொண்டே நடந்தாள் ஒரு பெண். மல்லிகாவுக்கு தலை சுற்றியது. தோய்ந்து போய் கால்கள் துவண்டன. எப்படியோ சமாளித்து கொண்டு வகுப்புக்கு போய் சேர்ந்தாள். அன்றைய பொழுதை எப்படி தள்ளப் போகிறோம் என்று ஆகிவிட்டது அவளுக்கு. குமரி வரும் அழுகையை அடக்கி கொண்டு கல்லூரி விடும் வரையில் காத்திருந்தாள். மாலை வீட்டுக்கு போனதும் மாடி அறைக்குள் போய் உட்புறம் தாழிட்டு கொண்டு கட்டிலில் விழுந்து மனம் பளு தீர குலுங்கி குலுங்கி அழுதாள். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தெருவில் எரிந்து விட்டோமோ? ஏன் இப்படி அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன்? அதன் பின் தினமுமே அவள் குமாரை பார்த்தாள். அவன்தான் அவளை பார்க்கவில்லை.
அவளுடன் எப்படியாவது 2 வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று அவள் இருதயம் துடித்தது. அவள் கூப்பிட்டால் கூட காது கேட்காதது போல போய்விடுகிறானே அவன். அவனை எப்படி சந்தித்து பேசுவது? அவள் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒரு நாள் மாலை அவளுக்கு கிட்டியது. பரிசோதனை சாலையில் எதிரும் புதிருமாக இருவரும் சந்தித்து கொண்டார்கள். குமார், என்னுடன் பேசப் போவதில்லையா? நல்ல வேளையாக அருகில் வேறு யாரும் இல்லை. ஆகவே அவள் தைரியமாக பேசினாள். அவன் நின்று நிதானமாக அவளை பார்த்தான். பேசாமல் என்ன? என்னை பிடிக்காதவர்களுடன் வலிய பேசி அவர்களுக்கு வீண் தொந்தரவு கொடுப்பானேன்? பிடிக்கவில்லை என்று யார் சொன்னார்கள்? சொல்ல வேறு வேண்டுமா? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் வீணே ஏதாவது பேசி உன் மனதிற்கு சங்கடம் கொடுப்பானேன் என்றுதான் விலகி கொண்டு விட்டேன். என்னுடன் பழகி உன் தூய்மையை கெடுத்துக் கொள்ளாதே. இப்போதும் அவனிடம் பதில் பேச தெரியாமல் தான் அவள் திணறினாள். குமார், நான் வருகிறேன் மல்லிகா. அவன் நிர்தாட்சண்யமாய் அவளை உதறி எறிந்து விட்டு போய்விட்டான். போனவன் தன்னுடன் அவளுடைய மனசையும் அல்லவா எடுத்துக்கொண்டு போனான். வாழ்க்கை அவளுக்கு வெறுத்து விட்டது. தனியாக இருக்க நேர்ந்த கணமெல்லாம் குமாரின் எழில் உருவம் நினைவில் தோன்றி தோன்றி அவளை வதைத்தது. நாட்கள் ஓடின, மாதங்கள் ஓடின. பரீட்சை முடிந்தது. அவளால் குமாரை மறக்க முடியவில்லை. அவன் அவளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்ட பிறகுதான் அவளுக்கு அவன் மீதிருந்த அன்பும் அதிகமாயிற்று. ஆனால் என்ன செய்வது? வலிய போய் பேசினாலும் அவன்தான் முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுகிறானே. வீட்டில் திருமணத்தை பற்றி பேசினார்கள். பிடி படித்து ஆசிரியையாக போவதாக சொல்லிவிட்டாள். கல்யாணத்தை பற்றி நினைத்த போதெல்லாம் அவள் கண் முன் குமார்தான் வந்து நின்றான். ஆகவே அந்த நினைவு நெஞ்சு நின்றும் நீங்கும் மட்டும் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து கொண்டாள் அவள். பிடிவாதமும் அடம் பிடிக்கும் தன்மையும் அவளுக்கு இயல்பான குணங்கள். அந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு சென்னையிலேயே ஒரு பள்ளியில் ஆசிரியையாக அமர்ந்தாள். அவள் வேலைக்கு அமர்ந்தது அப்போதைய நிலையில் குடும்ப நலனுக்கு அவசியமாக கூட ஆகிவிட்டது. திடீரென அவள் தந்தை வேலை பார்த்து வந்த கம்பெனியில் நஷ்டம் ஏற்பட்டு அவரையும் இன்னும் சில சிப்பந்திகளையும் நிறுத்திவிட்டார்கள். நல்ல செலவில் கம்பீரமாக இயங்கி வந்த குடும்பம் இந்த அதிர்ச்சியில் சற்று நிலை கலங்கித்தான் போயிற்று. தங்கை மாலா அப்போது SSLC எழுதியிருந்தாள். மல்லிகா அவளது கல்லூரி படிப்பை முழுக்க தானே ஏற்றுக்கொண்டாள். அவளது பண உதவி குடும்பத்துக்கு ஓரளவு தேவைப்பட்டது. அப்பா அவள் உத்தியோகம் பார்ப்பதை வெறுக்கவில்லை. கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் செய்யும் பிடிவாதம்தான் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆயினும் வயசு வந்த பெண், படித்து பட்டம் பெற்றவள், அவளை அதட்டி பணிய வைக்க முடியுமா? நயமாக எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவள் கேட்பதாக இல்லை. அவளாக திருந்தி வரட்டும் என்று முடிவில் அவரும் கைவிட்டார். மல்லிகாவின் வருமானத்தில் மாலாவும் BA தேறினாள். பாவாடையும் சட்டையும் போட்டுக்கொண்டு துள்ளி திரிந்து கொண்டிருந்த மாலா இப்போது எழிலும் இளமையும் கொழிக்கும் வன தேவதை போல வளர்ந்திருந்தாள். மல்லிகாவின் மனதில் புதியதொரு போராட்டம் விளைந்தது. ஏதோ பிடிவாதத்தில் கல்யாணமே வேண்டாம் என்று இவள் கன்னியாக காலம் கழித்து விட்டாள். அதற்காக மாலாவும் அப்படி இருந்துவிட முடியுமா? அக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது தங்கையை யார் கட்டி கொள்வார்கள்? ஓய்வு ஒழிவில்லாமல் வேலை செய்து கொண்டே குமாரின் நினைவு தந்த துயரை ஓரளவு அவள் மறந்து போயிருந்தாள். இப்போது தங்கையின் எதிர்காலம் குறித்த இந்த நினைப்பு அவளை தழலாக தகிக்க ஆரம்பித்தது. BA தேறியதுமே உள்ளூரில் தற்காலிகமாக ஒரு குமாஸ்தா உத்தியோகம் தேடிக்கொண்டிருந்தாள் மாலா. ஆனால் அவளும் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமாகுமா? இந்த நினைப்பில் மல்லிகா மருகிக் கொண்டிருக்கையில்தான் அப்பாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அன்புள்ள மல்லிகாவுக்கு, வெகு நாட்களாக உன்னிடமிருந்து கடிதமே இல்லை. என்னவோ ஏதோ என்று கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் கண்டதும் உன் சௌக்கியம் குறித்து உடன் பதில் எழுது. உனக்கு வருகிற தையில் சரியாக 28 வயதாகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டு கொண்டு போவது? மாலாவின் கல்யாணத்தை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும். அவள் அலுவலகத்தில் கண்காணிப்பாளருக்கு ஒரு பையன் இருக்கிறான். இவளும் அவனுடன் நெருங்கி பழகுகிறாள். ஊரிலே 4 பேர் 4 விதமாக பேசுவதற்கு முன்னால் அவர்கள் இருவருக்கும் ஒரு முடி போட்டு விட்டால்தான் நல்லது. அதற்கு நீதான் இப்போது குறுக்கே நிற்கிறாய். அக்கா கல்யாணம் ஆகாமல் நிற்கும் போது தங்கைக்கு எப்படி கல்யாணம் செய்வது?
மாலாவின் நன்மையை உத்தேசித்தாவது உன் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வாய் என்று நினைக்கிறேன். கடிதத்தில் அப்புறம் எப்போதும் போல உபதேசங்கள் வளர்ந்திருந்தன. அதையெல்லாம் அவசர கண்ணோட்டமாக படித்துவிட்டு எழுந்தாள் அவள். மனதின் பாரம் குறைந்தாற் போல இருந்தது அவளுக்கு. அவசர அவசரமாக அப்பாவுக்கு நீண்ட கடிதம் எழுதினாள். கடிதத்தின் சாரம் இதுதான்: நான் கல்யாணமே செய்து கொள்வதாக இல்லை. எனக்காக தங்கையின் திருமணத்தை ஒத்தி போடுவதில் அர்த்தமே இல்லை. அவளிடம் இது பற்றி பேசி அவளை சம்மதிக்க வைத்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சுற்றி வளைத்து இதே கருத்தைத்தான் பக்கம் பக்கமாக வரைந்து தள்ளியிருந்தாள் அவள். அடுத்த 3ஆம் நாள் அப்பாவே நேரில் வந்து விட்டார். அழுது ஆகாத்தியம் பண்ணி அப்பாவிடம் இதே கருத்தை வலியுறுத்தி பேசி ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வைத்து விட்டாள் அவள். அப்புறம் மாலாவின் திருமண அழைப்பிதழ் வந்தது. அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சியின் மெல்லிய அரும்பு இதழ் பிரிந்தது. அதன் நறுமணத்தை மோந்து கொண்டே கல்யாணத்திற்கு முந்திய நாள் அவளும் ஊர் வந்து சேர்ந்தாள். மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் துவங்கிற்று. தங்கையின் கணவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க ஆசை எழுந்தது. கேஸ் லைட்டின் ஒளியில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் அவள் மனதில் பளீர் என்ற ஒரு மின்னல் வெட்டியது. எந்த உருவத்தின் நினைவை நெஞ்சிலிருந்து விரட்ட வேண்டுமென்று அவள் முயன்று கொண்டிருந்தாளோ அதே உருவத்தின் மறு பதிப்பு போல இருந்தான் அவன். இவனை விட சதை பிடிப்புள்ள தேகம், அவ்வளவுதான். மற்றபடி அதே சாயல். காரில் உட்கார்ந்திருந்தவனின் உருவம் அங்கே அங்கே அவளும் குமாரும் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அவள் கண்களை கசக்கி விட்டு கொண்டாள். யார்? அதே அதோ காரின் வலப்புறத்தில் தோளில் ஒரு குழந்தையுடன் மாப்பிள்ளையிடம் பேசிக்கொண்டு, குமார்தான், குமாரேதான், குமார் என்று கூவி அழைக்க வேண்டும் போல் இருந்தது. குரல் எழும்பவில்லை. மேலும் இங்கே இத்தனை பேருக்கு இடையே நின்று கொண்டு எப்படி கூப்பிடுவது? மாப்பிள்ளையுடன் பேசிக்கொண்டு வருகிறாரே, அவர்தான் மாப்பிள்ளையின் அண்ணா. பம்பாயில் எங்கோ வேலையாம், அதுதான் அவர் குழந்தை என்ற யாரோ ஒருத்தி வேறொரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தாள். சற்று முன் அமைதியுடன் இருந்த மல்லிகாவின் மனம் இப்போது ஒரே அடியாக குழம்பி போயிற்று. குழந்தையும் மனைவியுமாய் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் குடித்தனம் நடத்துகிறார். நான் மட்டும் ஏன் இப்படி பைத்தியக்காரி போல இருக்கிறேன்? தன் பிடிவாதமும் கல்யாணம் வேண்டாத கொள்கையும் அர்த்தமற்றவை என்று அவளுக்கு தோன்றின. குழந்தை பருவத்து விளையாட்டு போலத்தான் அவருக்கு அன்பு தோன்றி இருக்க வேண்டும். இல்லையென்றால் இத்தனை குதூகலமாக அவரால் எப்படி இருக்க முடிகிறது? அர்த்தமே இல்லாமல் தன் வாழ்வு கருகி போனதாக அவள் உணர்ந்தாள். குமாரை நேருக்கு நேராக சந்தித்து குசலம் விசாரித்தால் என்ன என்ற ஒரு சபலம். வேண்டாம், என்னை மறந்துவிட்டு அவராவது இன்பமாக இருக்கிறார், நான் அவர் கண்ணிலேயே படக்கூடாது என்று வேறோர் எண்ணம். கேள்விகளும் எதிர்கேள்விகளுமாய் அலைமோதும் அவன் நெஞ்சில் அமைதிக்கு இடம் ஏது? கீழே ஒவ்வொருவராக எழுந்து கொண்டிருந்தார்கள். சமையற்கட்டில் பேச்சு குரல் ஆரம்பமாயிற்று. கிணற்றடியில் யாரோ துணி துவைக்கும் சப்தம் கேட்டது. கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு உட்புறம் திரும்பினாள். மாமி மாலாவை எழுப்பிக் கொண்டிருந்தாள். மாலாதான் அப்போது எவ்வளவு அழகாக இருந்தாள்! வாழ்வின் இன்ப நினைவே அவளுக்கு அப்படி ஒரு நிலையை அளித்திருக்குமோ? நீ எப்போது எழுந்திருந்தாய் மல்லிகா என்று கேட்டாள் மாமி. கொஞ்சம் முன்னாடிதான். ஒவ்வொருத்தராய் எழுந்து கொண்டிருந்தார்கள். நாகசுரக்காரன் பூபாலம் வாசித்து கொண்டிருந்தான். மல்லிகாவின் இருதயம் வெறிச்சென்றிருந்தது. குளித்து புது புடவை கட்டி கொண்டு மாடிக்கு வந்தவள் கீழே இறங்கவே இல்லை. யார் யாரோ வந்து கூப்பிட்டு பார்த்தார்கள். தலை வலிக்கிறது, உடம்பை என்னவோ செய்கிறது என்று சாக்கு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். இருள் பிரிந்து ஊரில் எல்லோருக்கும் பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. வெளியை பிரிந்து வந்த இருளெல்லாம் திரண்டு வந்து தன் வாழ்வை மொய்த்து விட்டதாக மல்லிகா நினைத்தாள். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. மல்லிகா, கீழே வந்துட்டு போ என்று அடுத்த வீட்டு பெண் வந்து கூப்பிட்டாள். என்னை தொந்தரவு செய்யாமல் போங்களேன். முகத்தை நொடித்து கொண்டு அந்த பெண் போய்விட்டாள். கல்யாணமே வேண்டாம் என்று என்னவோ கன்னியாகுமரி மாதிரி உளறிவிட்டு இப்போது தங்கைக்கு கல்யாணம் நடக்கிற போது பொறாமையினால் துடிச்சால் ஆச்சா? தங்கைக்கு முதலில் கல்யாணமாகியாச்சு. இனிமேல் இவளாக ஆசைப்பட்டாலும் என்னவோ ஏதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டு ஒருத்தனும் இவளுக்கு தாலி கட்ட வரப்போகிறதில்லை. பாவம்,
படி இறங்குகையில் அந்த பெண் யாருடனோ பேசிக்கொண்டு போனாள். பொறாமையினாலா நான் துடிக்கிறேன்? அவளுக்கு அழுகை மடை திறந்து கொண்டு வந்தது. கீழே கெட்டி மேளம் முழங்கியது. மல்லிகா எழுந்து போய் பார்க்கவில்லை. தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.